இந்த வாரம் நாங்க உங்களுக்காக வெபினார் ஹோஸ்ட் பண்ண போறோம். 10 AM ஸ்மால் கேப் செக்மெண்ட் பத்தி டீடைல்டான ஒரு வெபினார். 11 AM வெபினார்ல நாங்க ஒரு பேட் மார்க்கெட் சைக்கிள்லயும் எப்படி வெல்த் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். 12 PM ஒரு கோடீஸ்வரி வெபினார் ஆன் மைக்ரோ SIP. இது ஒரு விமன் எக்ஸ்க்ளூசிவ் வெபினார். சோ ரெஜிஸ்டர் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணனும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி எங்க வெபினார்ஸ்க்கு வாங்க. கிரைசிஸ் கற்றுத்தரும் பாடம். மார்க்கெட்ல ஒரு காலகட்டத்திலயும் ஒரு கிரைசிஸ் வரும். ஒரு வருஷத்துக்கு 2-3 சின்ன கிரைசிஸ் வரும். சில நேரங்கள்ல ஒரு பெரிய கிரைசிஸ் வரும். சில நேரங்கள்ல கிரைசிஸ் உருவாக்கப்பட்டிருக்கும். சில நேரங்களில் கிரைசிஸ் தானாக வரும். ஸோ இந்த கிரைசிஸ் எப்போ வரும்னு நம்ம சில நேரங்களில் ப்ரெடிக்ட் பண்ணலாம், பல நேரங்களில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒவ்வொரு கிரைசிஸும் நமக்கு நிச்சயமா ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்கும். அந்த கிரைசிஸ்ல நாம எப்படி நடந்துக்கிட்டோங்கிறது ஒரு முக்கியமான பாடம். இந்த கிரைசிஸ்க்கு முன்னாடி நம்ம தயாரா இருந்தோமா அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு நம்ம எப்பவுமே நேர்மையா விடையை தேடணும். நிறைய பேர் கிரைசிஸ் வரும்போது கம்ப்ளீட்லி அன்பிரிப்பேர்டா இருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த கிரைசிஸ்ல நிறைய பேர் தங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கிற ஷேர்ஸை பிளெட்ஜ் பண்ணி அந்த பைசாவை ஆப்ஷன் ட்ரேடிங்ல போட்டு வச்சிருந்தாங்க. இந்த கிரைசிஸ் அது போன்ற நபர்கள் பலருக்கு பெரு நஷ்டத்தை கொடுத்திருக்கிறது. எப்ப நீங்க ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அப்போ நீங்க அந்த ஹை ரிஸ்கை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். மேனேஜ் பண்ண முடியாத அளவு ரிஸ்கை நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அந்த நேரத்துல கிரைசிஸ் வந்துச்சுன்னாக்கா உங்க பணத்தை ஒரே நாள்ல காலி பண்ணிட்டு போயிடும். காரணம் என்னன்னா, உங்ககிட்ட அந்த கிரைசிஸ் வந்தாக்கா மேலும் திரும்ப கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது. நீங்க பணம் இல்லைன்னு தானே கடன் வாங்கி இந்த ஸ்பெகுலேஷன் பண்றீங்க. அப்ப கையில டெஃபினட்டா காசு இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, பிளாட்ஃபார்ம் நீங்க எங்க ட்ரேட் பண்ணிட்டீங்களோ அவங்க ஒரே நொடியில உங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப அவங்க க்ளோஸ் பண்ணாங்கன்னா உங்களுடைய நஷ்டம் நிரந்தரமாகிவிடும். இப்படி நிரந்தர நஷ்டத்தை பல பேர் ஒவ்வொரு கிரைசிஸ்லயும் பண்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கிரைசிஸ்லயும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மார்ஜின் கால்ஸ் இருந்தது. ஏன்னா ரொம்ப ஈஸியா ஒரு கிளிக்ல உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. ஏன்னா உங்க சொத்தை அவன் ஈஸியா பிணைய எடுத்துக்கலாம். யூ கேன் ஈஸிலி டேக் அ பிளெட்ஜ் ஆன் தட். ஸோ அவ்வளவு ஈஸியா ஒரு பிளெட்ஜ் எடுக்கக்கூடிய இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது அவங்க உங்களுக்கு பணம் கொடுக்கவும் ரெடியா இருக்காங்க. அவங்க பணம் ஏன் கொடுக்க ரெடியா இருக்காங்கன்னாக்கா, உங்ககிட்ட இருந்து இன்னும் அதிக வருமானத்தை அவங்க எடுக்க முடியும். ஸோ வட்டிக்கு ஈஸியா காசு கொடுத்து வாங்கறதுக்கு ஒருத்தன் இங்க சிக்கியிருக்கான். அவன் சொத்து நம்ம கையில இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன சேட்டு மாதிரி இன்னைக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கோடிக்கணக்கான மக்கள் ஒரு சேட்டு கிட்ட போனா எப்படி இருக்கும், அதுதான் இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் கிட்ட நடந்துகிட்டு இருக்கு. இந்த கிரைசிஸ்ல இது போன்ற மக்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை பிளாட்ஃபார்ம்ஸ் புகட்டி விட்டார்கள். ஆனாலும் யாரும் வெளியில் சொல்ல மாட்டார்கள். இதுதான் இதுல வேடிக்கை. இவ்வளவு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டா கூட யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. சோ இந்த கிரைசிஸ் நமக்கு நிறைய பாடங்களை புகட்டும். அதுல ஃபர்ஸ்ட் பாடம் என்னன்னாக்கா, ஒரு சின்ன இன்வெஸ்டர் போய் தன்னுடைய ஷேர்ஸை பிளெட்ஜ் பண்ணி காசு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணவே கூடாதுங்கிறது. ஏன்னா கிரைசிஸ் வந்தாக்கா அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட நிதி ஆதாரம் இருக்காது. ஷேரை ஒரே நாள்ல வித்துட்டு பிளாட்ஃபார்ம் அந்த சின்ன இன்வெஸ்டரை காலி பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா எப்படி இருந்தாலும் இவன் போனா இன்னொருத்த வருவாங்கிறது தான் பிளாட்ஃபார்ம் உடைய உண்மையான நிலைப்பாடு. செகண்ட் பாயிண்ட், ஒரு கிரைசிஸுக்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்குள்ள பொசிஷனிங் கரெக்டா இருந்ததா அப்படிங்கிற அந்த பாடம். நீங்க இந்த டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு வாரம் முன்னாடி இருந்த போர்ட்ஃபோலியோ எடுத்து பாருங்க. அதுல எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனியினுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. டொமஸ்டிக் எக்கானமியை நம்பி இருக்க கம்பெனிஸுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சும்மா எழுதி பாருங்க. எல்லா ஸ்டாக் பேரையும் எழுதுங்க. உங்க போர்ட்ஃபோலியோல அந்த ஸ்டாக்கினுடைய மதிப்பை எழுதுங்க. பர்சன்டேஜை போடுங்க உங்க போர்ட்ஃபோலியோல ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும். எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனினா ஈன்னு போடுங்க, இம்போர்ட்டிங் கம்பெனினா ஐன்னு போடுங்க. ஒரு காலத்துல போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனியோட டோட்டல் போடுங்க, இம்போர்ட்டிங் கம்பெனியோட டோட்டல் போடுங்க. சப்போஸ் 100 உங்க போர்ட்ஃபோலியோ டோட்டல்னா எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிக்கு அதுல எவ்வளவு பங்கு இருக்கு, என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு பாருங்க. குளோபலா ட்ரேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனியில தான் சேரும். உதாரணத்துக்கு டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலா ஒரு எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனியா நீங்க பார்க்கணும். என்ன ரீசன்னா, பல நாடுகளுக்கு அது எக்ஸ்போர்ட் பண்ணுது. இந்தியால இருந்து பண்ணலனாலும்
மற்ற நாடுகள்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது. இந்த மாதிரி நீங்க போட்டு பாருங்க. போட்டு பார்த்த பிறகு உங்க போர்ட்போலியோக்குள்ள எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிக்கு நீங்க அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருந்தீங்கன்னாக்கா கிளியரா உங்க போர்ட்போலியோ ஸ்டான்ஸ்ல நீங்க சரியா இல்லை, உங்க போர்ட்போலியோ பொசிஷனிங் கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிரைசிஸ்குள்ள வரும்போது எக்ஸ்போர்ட் ஃபேசிங் கம்பெனிஸினுடைய பொசிஷனிங் போர்ட்போலியோக்குள்ள டொமஸ்டிக் எக்கானமியை ஃபேஸ் பண்ற கம்பெனியோட பொசிஷனோட கணிசமா குறைவா இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா மட்டும்தான் இந்த கிரைசிஸ்ல நீங்க அதிக வலியை அனுபவித்திருக்க மாட்டீர்கள். எல்லாம் தானே சார் விழுந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே எழுப்பலாம். எஸ், விழுந்தது. பட் விழுந்தது ஃபர்ஸ்ட் எது மேல போகுதுன்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃபேசிங் கம்பெனிஸ். அதுக்கு நல்ல சான்று ஏற மறுத்த எஃப்எம்சிஜி ஸ்டாக் எல்லாம் நேத்தைய ட்ரேட்ல மேல போச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிஃபென்சிவ்ஸ் தான் மேல போகும். ஏன்னா மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும்போது எங்க போய் பணத்தை வச்சு ஒளிஞ்சிக்கலான்னு பார்க்கும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எங்க மேலும் வீழ்ச்சி வராது, எந்த பார்ட்ஸ் ஆஃப் எக்கானமி வந்து சேஃபா தெரியுதோ அங்க போய் பணத்தை போடுவாங்க. இன்ஃபேக்ட் மாச கணக்கா வித்துக்கிட்டு இருந்தா கூட திடீர்னு ஒரே நாள்ல ரிவர்ஸ் பண்ணி அந்த இடத்துல போய் பணத்தை போடுவாங்க. அதுதான் நீங்க பார்த்திருக்கீங்க. அதனாலதான் நீங்க சமீப நாட்கள்ல பாத்தீங்க எல்லா கன்சியூமர் ஃபேசிங் பிசினஸ்லயும் ஒரு சின்ன பம்ப் அப் தென்படுது, ஸ்ட்ரென்த் கொஞ்சம் தெரியுது. அதே சமயத்துல எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ்ல எப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தெரியுதோ உடனே வந்து யாரோ வித்து அதை இறக்கி விட்டுறாங்க. ஸோ உங்க போர்ட்ஃபோலியோல இந்த பொசிஷனிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா ஆய்வு செய்யணும். யூ மஸ்ட் இன்ட்ராஸ்பெக்ட். அப்படி நீங்க சுய பரிசோதனை செய்யும் போது நீங்க இந்த கிரைசிஸ்ல என்ன தப்பு பண்ணீங்கன்றது தெளிவா புரியும். அப்போ இந்த கிரைசிஸ்ல இந்த தப்பு பண்ணிருக்கீங்க, பட் அடுத்த கிரைசிஸ வேற மாதிரி பார்க்கணுங்கிறதே நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா கிரைசிஸ்லயும் ஒரே மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ண முடியாது. ஒவ்வொரு கிரைசிஸும் யூனிக். இந்த டாரிஃப் கிரைசிஸ் இந்த மாதிரி நடந்தது, நாளைக்கு வேற ஒரு கிரைசிஸ் வந்ததுன்னா அது வேற மாதிரி ஒரு விளைவை ஏற்படுத்தும். ஒவ்வொரு கிரைசிஸையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். கிரைசிஸை எப்படி ஆன்டிசிபேட் பண்றது அப்படின்ற கேள்வி இயல்பா எல்லாருக்குமே வரக்கூடியது. எங்க ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க, அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் என்று சொன்ன சார்லி முங்கரை நான் மறுபடியும் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த காலத்துல பேசிக்கிட்டே இருக்க போறேன். என்ன ரீசன்னா, நாங்க தான் எங்க ரிஸ்க் இருக்குன்றத கண்டுபிடிச்சோம், நாங்க தான் முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியேறினோம், நாங்க தான் இந்த இடத்துக்கு போகல அப்படின்னு எத்தனை பேர் கிளைம் பண்றாங்க சோசியல் மீடியால. உண்மையிலேயே அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க செஞ்சிருந்தா நான் அதை பாராட்டுறேன். இன்ஃபேக்ட் நீங்க அந்த நபரா இருக்க முடிஞ்சாலும் நான் உங்களையும் பாராட்டுறேன். எங்க ரிஸ்க் இருக்கோ அந்த இடத்த விட்டு நான் தள்ளி நின்னேன் அப்படின்னு யாரால சொல்ல முடியுது? அவங்கள நம்ம நிச்சயமா ஒரு நல்ல முன்னோடியாகவும் நல்ல ஒரு சோசியல் எக்ஸாம்பிளாகவும் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு தப்பான பொசிஷனிங்கை வச்சுட்டு கிரைசிஸ் வரும்போது உடனே பிளேம் கேம்ஸ் ஆடுறவங்க நிச்சயமா நமக்கு நல்ல ஒரு உதாரணம் இல்லை. இதனால்தான் ஆயிடுச்சு, அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்னாக்கா அதெல்லாம் வந்து 10 பைசாக்கு உதவாது. சரி, கிரைசிஸை என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல சார், ஆனா வந்த உடனே நான் கரெக்டா ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுதா? அது கூட பாராட்டத்தக்கது. ஏன்னா when a ship sinks don't pray jump அப்படின்ற ஒரு கோட்டை நான் வந்து மேக்ஸ் கந்தர்ன்ற ஒரு எழுதின ஜூரிக் ஆக்சியம்ஸ் புக்ல படிச்சேன். இந்த ஜூரிக் ஆக்சியம்ஸ் ஏஜ் வந்து என்னோட அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த புக்ல இது இருக்கு. இவர் வந்து ஒரு ஸ்விஸ் பேங்கர். இந்த ஆக்சியம்ங்கிறது ஒரு சின்ன கொட்டேஷன்ல ஒரு பெரிய கருத்தை சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. ஸோ அந்த கோட்டை நான் மறக்கவே இல்லை. ஸோ ஒரு பேட் டைம் வரும்போது டெஃபினட்டா நீங்க எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். இப்ப நான் கூட ஒரு வீடியோ போட்டேன். ஒரு இவி டாக்ஸி கம்பெனி, அதுல ஒரு சிக்கல் வருது. சிக்கல் வரும்போது அது இன்னொரு கம்பெனி வந்து அந்த டாக்ஸி எல்லாம் வாங்குறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு கூகுளி, அது நடக்காதுங்கிறது எனக்கு தெளிவா தெரியும். நான் வீடியோ போட்டதுக்கு காரணமே யாராவது அதுல மாட்டி இருந்தாக்கா அதுல இருந்து வெளியே போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான். எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியாது, பட் ஸ்லோலி அந்த ஷேர் வந்து 1000 ரூபாயில இருந்து 0 நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய சிங்கிங் ஷிப்ஸ் இருக்கும். இப்போ தப்பி தவிர நீங்க ஒரு கிரைசிஸ் வரும்போது இந்த மாதிரி ஒரு சிங்கிங் ஷிப்ல இருந்தா ஜம்ப் பண்றதை தவிர வேற வழியே இல்லை. தப்பு நடந்தா உங்களை காப்பாத்திக்கணும்.
மார்க்கெட் யாரையுமே காப்பாத்தாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு முதலீட்டாளர் மார்க்கெட்ல இருந்தானா அவன் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் யோசிக்கணும். நேரடியா ஒரு இன்வெஸ்டர் வந்து பங்கு முதலீடு பண்ணாக்கா he has to understand this. இன்னொருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து அவர் உங்களை பாதுகாக்கக்கூடியவராக தெரிந்தால் அவர் உங்களை பாதுகாக்கிறார் என்ற தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கணும். You have to assure yourself that you are being protected. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோ இந்த ரெண்டுல ஒண்ணு டெஃபினட்டா ஒரு கிரைசிஸ்ல நீங்க பண்ணி ஆகணும். எத்தனை பேர் இதை பண்ணீங்கன்னு தெரியாது. இப்போ நாங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கிரைசிஸ் வரும்போது ஏன் இன்னும் அதிகமா கம்யூனிகேட் பண்றோம் கிளைண்ட்ஸ் கூட அப்படின்னாக்கா, இந்த புரிதல் அவங்களுக்கு வந்தாக்கா அவங்க மார்க்கெட்ல கரெக்டா ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நாங்க வந்து போர்ட்ஃபோலியோ பொசிஷனிங்ல ஒரு சின்ன மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ல எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், டிஃபென்ஸ்ல பண்ணிருக்கலாம், ஸ்மால் கேப்ல பண்ணிருக்கலாம், மிட் கேப்ல பண்ணிருக்கலாம், கேபிட்டல் மார்க்கெட் இடிஎஃப்ல பண்ணிருக்கலாம், சைனால பண்ணிருக்கலாம், யூஎஸ்ல பண்ணிருக்கலாம். ஆனா இது எதையுமே பண்ணிருக்க கூடாது. அதுதான் உண்மை, அதுதான் கரெக்ட் பொசிஷனிங். இது எதையுமே பண்ணாம ஒன்னு செய்யணும்னா எதை பண்ணிருக்கலாம்? வெறும் லார்ஜ் கேப்ல பண்ணிருக்கலாம், எஃப்எம்சிஜில பண்ணிருக்கலாம், பேங்கிங்ல பண்ணிருக்கலாம், இதை தவிர்த்து கோல்ட்ல பண்ணிருக்கலாம், சில்வர்ல பண்ணிருக்கலாம், முக்கியமா டெட்ல பண்ணிருக்கலாம். இப்ப நாங்க என்ன பண்ணோம்? இதை மட்டும் தான் பண்ணோம். எதனால பண்ணோம்? கிளையண்ட்டுடைய போர்ட்ஃபோலியோ பொசிஷனிங் கரெக்டா இருக்கணும். கிரைசிஸ் வந்தா கிளையண்டினுடைய பொசிஷன் பக்காவா இருக்கணும். அப்ப கிளையண்ட் என்ன பண்ணுவாங்க? கிரைசிஸ்ல இன்னும் கொஞ்சம் பணத்தை போடுவாங்க. எங்க போடுவாங்க? தொடர்ந்து சேஃப் பிளேஸ்லயே போடுவாங்க. ஏன் சார் கிரைசிஸ் தான் வந்துருச்சே, ஏன் சேஃப் பிளேஸ்ல போட சொல்றீங்க? ஃபுல் ரிஸ்க் எடுத்து அந்த பக்கம் போய் இறங்கி அடிக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். சீரீஸ் ஆஃப் மினி கிரைசிஸ் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு கிரைசிஸ் இல்ல, ஒவ்வொன்றா நடக்கும், வருஷம் பூரா நடக்கும். சோ அவசரம் இல்லை இறங்கி அடிக்கிறதுக்கு. மெதுவா வெயிட் பண்ணி நமக்கு எப்போ கம்ஃபர்ட் இருக்கோ அப்ப இறங்கி அடிக்கலாம். நடுவுல வரக்கூடிய ரேலிஸ், டிப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ரேலியில ஒருவேளை நான் எங்கெல்லாம் பணம் போடக்கூடாதுன்னு சொன்னேனோ அந்த இடத்துல பணம் போட்டிருந்தா அங்க இருந்து வெளியே வரலாம். டிப்ல எங்க சேஃபோ அந்த இடத்துல போய் நீங்க பணத்தை போடலாம். சோ நான் சொன்ன மாதிரி ஸ்லோவா நீங்க இந்த கிரைசிஸை ஒரு வாய்ப்பா மாத்திக்க முடியும். நிறைய நண்பர்கள் இடிஎஃப்ல போய் ஏகப்பட்ட தப்பு பண்ணி வச்சிருக்காங்க. பயங்கரமா மொமெண்டம் ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நிஃப்டின்னு ஒன்று இருக்கு. அது எந்த மகான் வந்து சேஃப்னு சொன்னானோ அவங்களுக்கு ஒரு கோவில் கட்டணும். அந்த இடத்துலலாம் போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நிஃப்டிலேயே நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நிஃப்டியே இன்னைக்கு இட் இஸ் லுக்கிங் அ பிட் அன்ஷூர் அண்ட் ஓவர் வேல்யூட். இது தவிர மிட் கேப் இண்டெக்ஸ், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், ஏகப்பட்ட இடிஎஃப்ஸ் இருக்கு. அதாவது இடிஎஃப் யூனிவர்ஸை நான் பார்த்தேன். 99% of the ETFs are not worth buying. 99%, I say it responsibly. Whereas actively managed probably 65% is not worth buying. இதுதான் இன்னைக்கு ஆக்டிவ்க்கும் பாசிவ்க்கும் உள்ள இந்த போராட்டம். சில நாட்கள் முன்னாடி ஒரு பாட்காஸ்ட் கேட்டேன். அது வந்து கென் அப்படிங்கிற ஒரு தளத்துல வந்தது. அதுல ஒரு பெண்மணி வந்து எப்படி பாசிவ்ல பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தொடர்ந்து பாசிவ்க்கு அகைன்ஸ்டா சொல்லிட்டு இருக்கேன். பாசிவ் இந்தியாவுக்கு இன்னும் பொருத்தமானதாக அமையல அப்படிங்கறதா என்னுடைய வாதம். அதுதான் என்னோட கிரிட்டிசிசம். ஸோ இந்த பாசிவ்ல மாட்டிக்கிறவங்க கூட இந்த ரேலியில, இந்த கிரைசிஸ்ல பாசிவ்ல எங்க வெளியே வரணுமோ அந்த இடத்துல வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஒருவேளை மார்க்கெட் இரேஷனலாக சில நாட்கள் மேல போச்சுன்னா எங்க சிக்கி இருக்கோமோ அந்த இடத்துல வெளியே வரணும். கிளியரா சொல்றேன், ஒரு ஷிப் டேர்ன் ஆகிற மாதிரி இந்த மார்க்கெட் டேர்ன் ஆகுது. ஷிப் எப்படி டேர்ன் ஆகும்? ஸ்லோவா தான் டேர்ன் ஆகும். ஸோ அந்த ஷிப் ஸ்லோவா டேர்ன் ஆகும்போது நீங்க சரியான டைரக்ஷன்ல இருக்கீங்களாங்கிறத பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்க அந்த ஷிப்ல தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ மார்க்கெட் டேர்ன் ஆகும்போது நீங்க செய்ய வேண்டிய மாற்றங்களை எல்லாம் செஞ்சுக்கணும். வாய்ப்பை மார்க்கெட் உங்களுக்கு அடிக்கடி கொடுக்காது. ஆனால் கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்பு மார்க்கெட் ஏன் கொடுக்குதுன்னா கிரைசிஸ்னால கொடுக்குது. கிரைசிஸ் மூலமா தான் கொடுக்குது. கிரைசிஸ் மூலமா ஒண்ணு நீங்க சில விஷயங்களை விற்கலாம், அல்லது சில விஷயங்களை வாங்கலாம், அல்லது விற்று வாங்கலாம். மார்க்கெட் மேல போகும்போது விற்கலாம், கீழே வரும்போது வாங்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு இன்வெஸ்டர் செஞ்சா டெஃபினட்டா அவங்க மார்க்கெட்ல தங்களுடைய போர்ட்போலியோனுடைய பொசிஷனை சரி பண்ணிக்க முடியும். போர்ட்போலியோ பொசிஷனிங்க ஒரு கிரைசிஸ்ல ஒருத்தர் சரி பண்ணாம அப்படியே விட்டேத்தியா இருக்கிறதோட அப்படியே டிராவல் பண்ணா
ஷிப்பு சிங்க் ஆகும்போது அவங்க ஷிப்போட கீழே போயிடுவாங்க, போர்ட்ஃபோலியோ டைட்டானிக் ஆயிடும். நம்முடைய விருப்பம் என்னன்னா உங்க போர்ட்ஃபோலியோ டைட்டானிக் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் நம்ம இவ்வளவு விஷயங்களை பிஹேவியரலா அனலைஸ் பண்ணி பேசிட்டு இருக்கோம். சில பேருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கோபம் கூட வரலாம். என்ன சார் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதையே சிந்திச்சுத்தான் ஒரு இன்வெஸ்டரால 50-60 விஷயம் மார்க்கெட்ல நிலைக்க முடியும். The core thinking of an investor has to be the same. It is to be greedy when others are fearful and fearful when others are greedy. The core principle of an investor must be the same. It is just 2 rules: never lose money and never forget that rule. இந்த விஷயங்கள்லாம் மாறவே மாறாது. ஒரு கிரைசிஸ் வரும்போது இந்த எண்ணங்கள் மைண்ட்ல இருந்ததுனாக்கா இந்த எண்ணங்கள்ல இருந்து வரக்கூடிய முடிவுகள் அந்த அளவுக்கு தெளிவாகவும் சரியாகவும் அமையும். ஒவ்வொரு கிரைசிஸும் நம்ம பக்குவப்படுத்தும். சின்ன கிரைசிஸ்ல பக்குவப்பட்டு பெரிய கிரைசிஸ்ல நம்ம பெட்டரா பிஹேவ் பண்ணுவோம். இது எல்லாம் ஒரு இன்வெஸ்டருக்கு நடந்தா மட்டும்தான் அவங்க மார்க்கெட்ல பல்லாண்டுகள் நிலைத்து வெற்றி பெற முடியும். அதை விட்டுட்டு இது ஏதோ ஒரு வீடியோ கேம் ட்ரீம் 11 மாதிரி நீங்க மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா இதுலயும் போன்ல தான் விளையாடுறீங்க, அதையும் போன்ல தான் விளையாடுறீங்க, இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலனாக்கா ஒரு நாள் உங்க பேங்க் பேலன்ஸை மார்க்கெட் காலி பண்ணி உங்களுக்கு விடை கொடுத்து விடும். விடை பெறக்கூடாது. நீங்கள் நின்று நிலைத்து வெற்றி பெற வேண்டும். அதுதான் நம்ம இந்த விஷயங்களை இவ்வளவு டீப்பா பேசக்கூடிய நோக்கம், இவ்வளவு விரிவாக பேசக்கூடிய நோக்கம். இந்த விரிவான உரையாடல்கள் உங்களை இன்னும் பக்குவப்படுத்தும் என்பது நம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிறைவேற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.